திமுக ஆட்சியால் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடும்பத்தில் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மட்டுமே அரசியல் மேடையில் பேசாமல் இருந்ததாகவும் அவரும் தற்போது பேசத் தொடங்கிவிட்டார் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு கஞ்சா புழக்கம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்துள்ளது எனவும் இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் தேவையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை அதிமுக அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி 50 மாசம் ஆகுது. ஆட்சி 50 மாத காலத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? இப்படி காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுறதுக்கு விடுறது கிடையாது. அது கையில் கட்டப்பட்டிருக்கின்றன. திமுக நிர்வாகிகள் அராஜகம், அவள் பணி செய்ய விடாம தடுக்கிறது. அந்த அமைச்சர், இங்க இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் குட்டி ராஜா மாதிரி நினைக்கிறாங்க. எப்படி நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருது? அதனாலதான் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர்கள் போதை ஆசாமிகளை முழுமையா கைது செய்ய முடியல. இப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சியில் நிலவுகிறது. தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறி போச்சு.